திரு சாமிநாதன், மீண்டும் மீண்டும் தேர்தல் வரும், 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் வரும் அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசுவதனுடைய சாராம்சம் என்ன? முதல்ல திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னா திமுகவினர் இன்னும் கொஞ்சம் தீவிரமா களப்பணி செய்து கொண்டே இருப்பாங்க, சோர்வடைய மாட்டாங்க. அதுதான் அதுல மைய பொருள் அப்படின்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது மிக முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு பல விஷயங்களும் நம்ம பாக்குறப்ப தாவேக்காவுல தொடர்ச்சியா பல நபர்களும் இணைந்துகிட்டே இருக்காங்க. அப்ப பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கக்கூடிய இடத்துல திமுக தான் கவனம் குவிக்கிற இடத்துல இருக்கு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் திமுகவுக்கு இருக்கு. சோ அந்த வகையில தான் சார் ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. கடந்த ஜூன் மாசம் 7ஆம் தேதி பனையூர் பாபு அவர்களுடைய இணைப்பு விழா. அந்த ஜூன் 7ஆம் தேதியிலையும் மு க ஸ்டாலின் அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார். இன்னும் 3 மாதங்கள்ல இந்த ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற 3 மாதமாக தாங்குமாங்கிற வார்த்தையை ஜூன் 7 உபயோகப்படுத்தி இருந்தார். ஜூன் 16ஆம் தேதி சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருந்தார். அதாவது நம்முடைய புதுக்கோட்டை தொகுதியினுடைய விராலிமலை தொகுதியினுடைய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியினுடைய விஜயபாஸ்கர் அன்னைக்கு 16ஆம் தேதி ராஜினாமா செய்திருந்தார். நேற்று பெஞ்சமின் அவர்கள் 5000 பேரோடு ஒரு இணைப்போல நடத்துகிறார். அங்கேயும் இதே வார்த்தைகளை சொல்கிறார். இன்னொரு 6 மாதத்தில் தேர்தல் வரலாங்கிறார். கிட்டத்தட்ட அதே மறுநாளே கரூர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறார். அப்ப தாவேக்கா எதற்கு தயாராக இருக்காங்க? இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்ததான் பேசுகிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனா தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இவர் பேசுகிறாரே, நமக்கு இன்னும் இன்னும் ஆட்கள் தேவை, 4ஆக இருந்தது 6ஆகிவிட்டது. அவர் பேசிய தொடங்கிய ஒரு 15 நாட்களுக்குள்ள ராஜினாமா எண்ணிக்கை 4ல் இருந்து 6 ஆகிவிட்டது. இன்னொன்று அவர்கள் இன்னொரு செயல்பாடு பாருங்க. தாவேக்காவுக்கு மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க. அது வைகோ அவர்கள் இன்றைக்கு மறுத்திருந்தாலும் கூட அவர் முதல் நாள்ல தேங்காயை உடைத்தது போல சொல்லிவிட்டார். தானே யார் ராஜினாமா செய்ய சொன்னார் என்பதாக அவருமே தெரிவித்து விட்டார். அப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி என்னன்னா, தாவேக்காவை நோக்கி இன்னைக்கு பல நபர்கள் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் போய்கிட்டு இருக்கிறப்ப திமுகவிலையும் இருக்கிறவர்களை முதல்ல தக்க வைக்கணும். முதல்ல தக்க வைக்க வேண்டியது முதல்ல அடிப்படையான ஒன்று. திமுக தொண்டர்களை, நிர்வாகிகளை இன்னைக்கு அதிமுக பக்கம் போகிறவர்கள் போல நகர்ந்து விடாம அது இன்று வரை அதை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதை தக்க வைக்கிறதுக்கு தாவேக்கா ஆட்சியின் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஒரு 6 மாதத்துக்குள் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றப்ப திமுக எதிர் தாவேக்காங்கிறத விஜய் எப்படி உறுதிப்படுத்தினாரோ, முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்தியதை போலவே திமுகவும் நாங்க தான் களத்துல இருக்கோம். நேற்று ரொம்ப முக்கியமா பெஞ்சமின் அவர்களுடைய இணைப்பு விழால ஒரு விஷயம் பேசுகிறார் சார். ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அதுல முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றப்ப, எம்ஜிஆரே இந்த கட்சியில் தான் இருந்தார், அவரே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டார், இந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார், இதே துணிதான் இன்னைக்கு தாவேக்காவில் இணையக்கூடிய அதிமுகவினர். அப்ப அந்த இடத்த அதிமுகவிலிருந்து செல்லக்கூடிய நபர்களை திமுக பக்கமும் இணைக்க வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாவற்றையும் மையப்படுத்தி தான் அவரு விஜய்க்கு நாங்க தான் எதிரி, தாவேக்காவுக்கு நாங்கள் தான் எதிரி, நாங்க ரொம்ப வீரியமாக இருக்கோம் அப்படிங்கறத தொண்டர்களுக்கு அவர் செய்தியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு எதிர்கட்சியாக தேர்தல் வரும் என்பது ஒரு எதிர்கட்சியாக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தாவேக்க பக்கம் போகாம தடுக்கணும். அந்த அடிப்படையில் திரு ஸ்டாலின் 6 மாதத்தில் தேர்தல், மீண்டும் தேர்தல், விரைவில் தேர்தல்னு சொல்வதை புரிஞ்சுக்கலாம். அதற்கு தாவேக்கா ஏன் மீண்டும் மீண்டும் ஆட்களை சேர்க்கணும், எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லணும்? அவங்களுக்கு ஏன் இந்த பதட்டம் வருது? கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, சேஃபாக தானே இருக்காங்க, பாதுகாப்பாக தானே ஆட்சி பொறுப்பாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தினம் தினம் ராஜினாமா செய்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ங்கிற செய்தி ஏன் வரணும்? ஏன் அதை ஊக்குவிக்கிறாங்க? இல்ல, அவர்கள் பெரும்பான்மை என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரும் கனவோடு இருக்காங்க. நீங்க 2006 to 2011 திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக அன்றைக்கு இருந்தது. விஜய் ஜெயலலிதா அவர்கள் வார்த்தைக்கு மைனாரிட்டி அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். எப்பொழுதுமே ஆட்சி கவிழும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். மைனாரிட்டி அரசு அன்றைக்கு அந்த ஆட்சி முதல் நாள்ல இருந்து நிறைவு நாள் வரை ஒரு மைனாரிட்டி அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்ப கிட்டத்தட்ட அன்னைக்கு காங்கிரஸோ பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு இவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கு. இவர்களுக்கு என்னன்னா, நம்மளே நீங்க தொடர்ந்து எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறாங்களா சார்? ஒரு டெல்லி பிரதிநிதி போட்டா நீங்க ஏன் ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்தவரை போட்டாங்கன்னு கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க. பட் அதை எதிர்க்க வேண்டிய சமாச்சாரம் தமிழகத்தினுடைய பிரதிநிதியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நியமிக்கணும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம், அதை எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுத்தா எதிர்க்கிறாங்க. இது திமுகவுக்கு பழக்கப்பட்ட அரசியல். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டணியில் இருந்த போதுதான் கிட்டத்தட்ட 12 மணி நேர வேலையை கொண்டு வந்த போது இடதுசாரிகள் எதிர்த்தாங்க, அந்த குரலுக்கு செவிமடுத்தாங்க. விசிகாவால ஒரு மது ஒழிப்பு மாநாட கள்ளக்குறிச்சியில போய் நடத்த முடிந்தது. அப்ப இதெல்லாம் தாவேக்காவுக்கு புதிது. என்னடா அவங்க எப்ப பார்த்தாலும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடாக இருக்கலாம். சோ அப்ப இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி தங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை வந்திருக்கு. இதெல்லாம் இந்த 6 மாத கெடு 3 மாத கெடு கொடுத்த பின்பு தாவேக்காவுக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகி இருக்கலாம். அது இயல்பு. ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டுகளே ஆன ஒரு கட்சியா எதிர்கருத்தை சொல்றாங்க. சில நியமனங்கள்ல அதிருப்தி இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு. நான் கூட ஆதரவை விலக்கி கொள்ளும் அளவுக்கு அவங்க போவாங்களா? ஆட்சிக்குள்ளேயே இருக்காங்கல்ல,
ஐயுஎம்எல் உள்ள இருக்காங்க, பிசிகா உள்ள இருக்காங்க, காங்கிரஸ் உள்ள இருக்காங்க. இடதுசாரிகள் மட்டும்தான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு தரக்கூடிய ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் நகர்வார்களா? இடதுசாரிகள் கூட என்ன சொல்றாங்க, திரு வீரபாண்டியன் கூட சட்டப்படி நடக்கக்கூடிய அரசு அப்படின்னு தாவேகா அரசு சொல்றாரு. ஆமா ஆமா நிச்சயமா அவர்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனா தாவேகாவுக்கு தன்னிச்சையாக தன் பலத்தை கூட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் இவர்களை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. அரசினுடைய கொள்கை முடிவுகள்ல இந்த கூட்டணி கட்சிகளுடைய தலையீடு அதிகமாக இருக்கு. சோ அப்ப நம்ம விருப்பப்பட்டதை செய்ய முடியும். விருப்பப்பட்டது எது? ஜனநாயகன் பட ப்ரொடியூசரை கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக போடுவது தொடங்கி பல விஷயங்கள்ல அவர்களுடைய விருப்பம் அல்லது செயல்பாட செய்ய முடியல. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஜோதிடர் நியமனத்திலிருந்தே அது தொடங்குகிறது அந்த சர்ச்சைகள். அப்ப தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அப்ப நமக்கே ஒரு பெரும்பான்மை 118 என்கிற இடம் கிடைத்து விட்டா அது பாதுகாப்பான இடமாக இருக்கும். இப்ப ஜூலை 1 இல்ல 118ங்கிற இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு 118ங்கிற இடம் கிடைச்சிருச்சு தாவேகாவுக்கு இடைத்தேர்தல் வெற்றி மூலமா அப்படின்னு வச்சுக்கிட்டா, கூட்டணி கட்சிகளுக்கு இல்ல தங்களுக்கு ஆதரவா இல்லாத கட்சிகளுக்கு கொடுத்த அமைச்சரவை பொறுப்புகள்லாம் திரும்ப பெற்றுவாங்களா? அவங்க வெளியேறணும் அப்படின்ற நிலைப்பாடை எடுத்துருவாங்களா? இல்ல அந்த அமைச்சரவை தொடரும். அதே நேரத்தில் அவர்களுடைய குரலுக்கு பெரிய செவிமடுப்பு இருக்காது. அது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தும். திருமாவளவன் அவர்களே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தார். உங்க புதிய தலைமுறை 4 பேர் வந்திருந்த அந்த விஐபி நிகழ்வுல கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கோம், அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கோம், என்னைக்குனாலும் அதை விலக்கிக் கொள்ள முடியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட அவரே கேட்டிருந்தார். அப்ப இந்த கட்சிகளை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு தான் தாவேகாவோடு இருக்காங்க. தாவேகாவுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலாலதான் இந்த கட்சிகள் தேவைப்படுது. அப்ப அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை என்கிற இடம் நோக்கி நகர்ந்து விட்டால் அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை செய்வாங்க. அதை இந்த கட்சிகள் எதிர்த்தால் அதற்கு செவிமடுத்தல் குறையும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே.